Hi guys, welcome to my channel. Today நம்ம என்ன பார்க்க போறோம் ஃப்ரீ ஃபயர் விளையாட போகிறோம். ஏன் இத்தனை நாள் வீடியோ போட்டு ஆளே காணோன்னு சொன்னீங்கன்னா எக்ஸாம் இருக்குது. இன்னும் எக்ஸாம் முடியலை, இன்னும் 2 எக்ஸாம் இருக்குது. அது எப்படியாவது முடிச்சுட்டு இனிமேல் ரெகுலராக வீடியோ போடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம நான் 4 வீக்கே நம்ம வீடியோவே போடலை. அதில் சில ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அதாவது ரெக்கார்டிங்ஸில் போய் பார்த்தா பிஆர் ரேங்கில் 5 கில் அடிச்சிருப்பேன், 20 வந்துருப்பேன். ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பிஆரில் ஒரு நல்ல இதாக இது பண்ணியிருந்தேனே, 8 கில்லாம் அடிச்சிருந்தேனே. அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகலையா? சரி விடுங்க. நம்ம எப்பயும் போல் பிஆர் போட்டு ரேங்க் புஷ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சோலோவே போட்டு போவோம் காய்ஸ். அப்புறம் உங்களுக்கு சாரி கேட்டுக்கணும், இத்தனை நாள் வீடியோவே போடலன்னு. சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறவே இல்லை. 260 50 என்னமோ இருந்துச்சு. ஒரு வீக்கில் என்னமோ வந்துச்சு. அதுக்கு அடுத்து வர்ற மாதிரியே தெரியல. ஸோ ப்ளீஸ் கைஸ் சப்போர்ட் டு மீ. நம்ம பிஆரில் விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். எப்படியா நான் டைமண்ட் 3 புஷ் பண்ணியிருக்கேன். ஆஃப்லைனில் இருக்கும்போது பொச்சினாக்கில் இருக்குமா பீக்கில் இருக்குமா. அப்புறம் கேம் பிளே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. வெயிட் அண்ட் சி. அட பாவி டேய், என்னடா எம்புட்டு பேர் ஐஸ். அடே டே, மேலே இறங்கி என்னடா பண்ணுறீங்க? உங்களுக்கே நியாயமாக தெரியலையாடா? டே, எத்தனை பேர் மேலே இருக்கீங்க? எனக்கு பார்த்தாலே பக்குன்னு இருக்குது. பீன் இங்கே கிடச்சிருச்சு. இனிமேல் அடிக்கிற அடியை மட்டும் பாருங்கள். 1 கிலோ அடிக்காமல் இருக்க மாட்டேன்டா. டே 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 எப்பாடி இந்த சட்டை எனக்கு உயிர் பயம்டா. மேலே ஒன்றும் இல்லைல்ல. உயிர் உண்டு, என் சோழி உண்டு. நான் பாட்டில் போயிடுறேன்டா. யார் வம்பு தும்முக்கும் போகலடா. இங்கே ஒருத்தர் இறங்குனியா? ஓகே ஓகே, இன்னொருத்தன் கன்ஃபார்ம் இறங்க. கொஞ்ச நேரம் ரெக்கார்ட் ஆஃப் பண்ணி அடுத்த செகண்டே முடிச்சுடேன். என்ன நடக்குதுன்னு ஊரில் விடேஷ். நான் உங்களுக்கு போரே அடிக்காத மாதிரி நான் இனிமேல் வீடியோ போட முயற்சி பண்ணுறேன். ஏன்னா எனக்கே பார்க்க போர் அடிக்குது. ஸோ ஓகே, இனிமேல் அடிக்கிற அடி ஒன்று இடி மாதிரி இருக்கணும். நம்ம திரும்பியும் பீக்கில் இறங்கி சம்பவம் பண்ணுவோம் கைஸ். இந்த மேட்ச்சில் நம்ம ஒரு மேட்சுக்கு ஒரு கேரக்டர் எடுத்துகிட்டு போய் விளையாடலாம். எப்படி மேட்ச் போகுதுன்னு பார்க்கலாம். ஏன்டியா 5-6 கேரக்டர் இருக்குது, நல்லா தான் இருக்கும். ஓகே ஏகே M10க்கும் எனக்கும் செட்டே ஆகாது. பரவாயில்ல, எக்ஸமைடு இருக்கு. தாம்சம் கிடச்சிருச்சு. மண்டை மேலே விழுக மாட்டேங்குது. ஆடா பாவி, ஃபுல் டேமேஜடா. உங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிக்கும். சரி, இனிமேல் நான் வெறியாக விளையாடுறோம்.
இனிமேல் நான் அடிக்கிற அடி ஒன்று ஒன்று இடி மாதிரி இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. M14 போடு. தாம்சன் P90 அடா நல்ல நல்ல கண்ணா கொடுக்குறீங்க. எவனும் கன்ஃபார்ம் இறங்குனியா? கைஸ் ஒரு பீஸ் மாட்டிக்கிச்சு. டேய் டேய் இல்லைண்ணா அட பாவி. நான் அடித்தது ஒரு கில் தான்டா. யார் இவரு? ப்ரோ 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 யார் இவரு? ஃப்ரெண்ட் ஆகுறாரு. யார் ப்ரோ நீனு? ப்ரோ எப்படி ப்ரோ ப்ரோ எனக்கு கொஞ்சம் லூட் வை ப்ரோ. யார் ப்ரோ நீனு? உன்னையும் நம்ப முடியலையே. சப்ஸ்கிரைபராக இருப்பாரோ? ஒருவேளை இருக்குமோ? நான் வேறு ரொம்ப நாள் கழித்து விளையாடுறதுனால. ப்ரோ கடைசி வரைக்கும் வா ப்ரோ. பூயா விட்டு கொடுக்குறேன். அதுக்கு நான் விளாடணும். ப்ரோ அடிச்சிடக்கூடாது. ப்ரோ யார் ப்ரோ நீ? ப்ரோ அட்ட பாவி. சும்மா விட மாட்டேன்டா. அட்ட பாவி பயபுல பைத்தியக்காரனே. ஆனால் யாருன்னு தெரியலையே. எடுங்க இப்போ நம்ம யார் எடுத்துக்கலாம்னா ரசி எடுத்துக்கலாம். என் இது இருந்தால் நான் கைரஸ் கேட்டு வாங்குவேன். பரவாயில்ல எவனாவது வாங்கடா. கைஸ் அப்புறம் தான் சப்ஸ்கிரைபராக இருந்தால் இந்த அப்படி இருந்தால் தான் ஃப்ரெண்ட் ஆவார். இல்லைன்னா என் டீம்மேட்டாக தான் இருக்கும். தமிழ் பிளேயர் கன்ஃபார்ம்னு தெரிஞ்சிருச்சு அவர். ஏன்னா இப்போ வர மேட்ச்லாம் ஒருத்தன் கூட ஃப்ரெண்டாகவே ஆக மாட்டேறான். நான் டபுள் பேரில் அடித்தான் பாருங்களேன். நீ ஏன்டா ஃப்ரெண்டாக சொன்னேன்? இவனை மாதிரி இருந்தானா? நானும் இப்போ அவன் தான் நினைப்பு உட்காந்து எழுந்திரிச்சேன். அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை. ப்ரோ ப்ரோ ப்ரோ
நண்பன் வேறு கூப்பிட்றானே. சும்மா விடக்கூடாது. டபுள்யூ விட்டுற வச்சு அடிச்சு புனியேஸ். அவனை சும்மா விடக்கூடாது. எவனாட அடிக்கிற டபுள்யூ விட்டுற வச்சு? நூப்பு குட்டி டபுள் பேரில் எடுத்துட்டேன். அடிக்கிறடி ஊர் ஆமா கூட இல்லை. கரெக்டாக 2 புல்லட்டு முடிஞ்சால் அடிச்சுக்கூடா. 2 புல்லட்டில் அடிச்சுக்கூடா. இன்னும் கொடுத்துருக்காங்க. சாவடா நீ எப்பயாவது மாட்டாமையா போயிட போது. ஒரு புல்லட் கூட இல்லையாடா. P90 எப்படி அட பாயில எனக்கு மட்டும் ஏன் பண்ணாட சைலன்சரு. பட் எனக்கு மெட்கேட் வேணும். இதுக்கு தான் பாக்கெட். இது எடுத்துகிட்டு வந்தால் நல்லதாக போச்சு கைஸ். இந்த மேட்ச்சை நம்ம இந்த 2 கன்னை மட்டும் வச்சு பூய் அடிக்க ட்ரை பண்ணுவோம். நான் உட்பீக்கர் இருந்தால் உட்பீக்கர் எடுத்துப்பேன். எவனோ மேலே போட்டிருக்கேன். ஒருத்தி ஏறி கேரக்டரே இல்லாமல் ஓட்டுற பார்த்தியா. ஓகே சரி 4 கில்லு. இப்போதைக்கு மேட்சை நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. மான்ஸ்டர் ட்ரக் இருக்குது, M14 இருக்குது. பட் நமக்கு பிளாஸ்மாவும் இருக்கட்டும். புல்லட்டும் தேவையில்லை. அதுக்கு புல்லட்டு வேணாம். ஆனால் புல்லட்டு மிச்சமாகும். எப்பாடே இப்போதைக்கு என் கேம் பிளே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கனால நான் தப்பிக்கிறேன். அவனை போய் லூட் அடிச்சுட்டு வருவோம். இல்லையாப்பா நல்ல மேட்ச்சு விட்டுறக்கூடாது. டே எல்லாரும் என் ஃபோட்டோ வச்சுருக்கீங்களாடா. கண்ணு கட்டுது பாய்களா. வெஸ்ட்டை மட்டும் நல்லா டேமேஜ் பண்ணியிருக்கீங்க. எவனோ என்னமோ நல்ல பிளேயர் தான் மண்டமில் ஒன்றும் எடுத்திருக்கேன். வெஸ்ட்டை மொத்தமாக காலி பண்ணிட்டீங்களேடா. ஐயோ 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 இப்படி போயிருந்தால் அவங்களுக்கு போர் அடிக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து எனிமி இருக்கிற இடத்துல உங்களுக்கு காமிக்கிறேன். அது வரைக்கும் பாய்ஸ் இங்கே சண்டை போய்கிட்டு இருக்கு. எப்பாடே நான் கூட எதிர்பார்க்கலடா இவங்க இல்லைன்னு. அப்பா டஸ்யா தான்டா கைஸ். என்கிட்ட இப்போலாம் என்கிட்ட M14 இருந்துச்சுன்னா 3 சிப் போட்டு ரெடியாக இருப்பேன் கைஸ். 50 சிப் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள் 3 சிப்பு கரெக்டாக இருக்குது. சரி கைஸ் ஒருத்தன் கிளாக் டவரில் ஏர் ட்ராப் லூட் அடிச்சுருக்கேன். அவனுக்கு போய் சம்பவம் போட்டுவிடுவோம். ஐயோ இங்கே ஃபைட் போயிட்டு இருக்கு. எப்பாடே சரியான அழுத்திப்பிடி பூயாடி. டேய் மாப்பிள எவன்டா அவன்? டூட்டு கூட அடிக்க விட மாட்டியாடா. எப்படி அடிச்சான்னு பார்க்கணுமா அவன்? மேட்சே போயிட்டேன்னா
கைஸ் நம்ம 300 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆக போதும். ப்ளீஸ் 300 சப்ஸ்கிரைப் நம்ம எடுக்கிறோம். மக்களே என்னமோ பக்காயிருச்சு. நான் ரெண்டுலேயும் ஒன்றா பண்ணால் என்னமோ பக்காயிருச்சு. என்னன்னே தெரியலை. ஐயோ என்னென்னமோ பண்ணி கொண்டாண்டேன். ஆனால் பாதி எங்கேயோ போயிட்டேன் நான். ப்ளூ சோன் எங்கே இருக்குது? ஃபேக்ட்ரியில் இருக்குது. ப்ளூ சோனில் கூட இறங்கலாம், பட் வேணாம். தீமா சுற்றில் இறங்குவோம். கொஞ்சம் பாட்டுங்க இறங்க அடிச்சுப்போம். ஒருத்தர் இறங்குறியா? பாவி ஐயோ கண் எடுத்துட்டு ஓடுறியும். நம்மளாம் அவன் கண்ணில் மாட்டிங்களா? அப்புறம் நம்ம கைமாதான். நனத்தண்டா சாவேன்னு பீனட்டை வச்சு அழுத்துனா எவ்வளோ சாகாமல் இருப்பான். ஓகே அடே நீ எந்த ஜில்லாவுக்கு போனால் விட மாட்டேன். டேய் நான் வச்சுக்கோ, உடனே நான் தாண்டா கொள்ளுவேன். நீ மாப்பிள்ள என்னண்டா அந்த பக்கம் எப்படியோ தீஞ்சிருச்சுடா. அட போடே இறங்கிட்டு இருக்கும் போதே அடிச்சா. டே டே டி 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 கடுப்புடா 3 கிலோ. ஐயோ 20+ ஆச்சு. கொடுத்துட்டு திரும்பி பிடுங்குறாங்க பாருங்களா. அகைன் நம்ம பீக்கில் இறங்கும். எங்கள் லேப்டாப்பில் நைஸ் நம்ம இறங்கிட்டோம். ஆனால் இறங்கினோன்னே அலங்கோலமாக முடியுது. டே கடுப்புடா, அந்த ரைடர்னாலே கடுப்புடா. நான் ஜோசப் தாண்டா இனிமேல் வச்சுட்டு வரணும். ஜோசப் வாங்குறா கைரஸ் வாங்குறா? டேய் கைரஸ் வாங்கலாம் தாண்டா பிளான் போட்டு வச்சுருந்தேன். யோ அடிக்காதீங்கடா. உனக்கே நியாயமா சொல்லியாக்கா? ஒரு மனுஷனை வாக்கா வெளில மட்டும் வாக்கா. அந்த அக்காட்ட இருந்து தப்பிக்கணும். தப்பிக்கலாம் தேவை. எப்போ எவன்டா இன்னொருத்த இறங்குறது? திக்குன்னு இருக்குடா. சரி இந்த அக்கா ரிவெஞ்ச் எடுப்பண்டா அப்புன்னு சிங்கப்பெண்ணே. இப்படின்னு இங்கே இறங்கும். மேலே தான் அந்த அக்கா இருக்குது. ஆனால் டபுள் விட்டு ரெடியாக வச்சுட்டு போவோம். டேய் டேய் அடம். அட போங்கடா கடுப்பாக இருக்கு. ஓகே இல்லை சவுண்டு குறைச்சி வச்சுருக்கேன். நான் பேஸ்டஸ் கேட்குமான்னு தெரில, கேட்கணும். ஓகே டேய்
என்னடா இங்கே இருந்தால் ஆளை காணும். டீ நான் பைத்தியம்டா. டேமேஜ் கொடுத்துட்டா போதுமே. பைத்தியக்காரன், அவனை சும்மா விட மாட்டேன்டா. திரும்பியும் 2 பேரும் இங்கே சண்டை போடுறீங்க. டேய் அவனை மட்டும் கில் அடிக்க விடாதீங்கடா. நான் ஒரு பைத்தியக்காரன்டா. டே ஒரு அவசரம் கொடுக்க, 1 நம்பர் அவசரம் கொடுக்க பனிஷ். ஃபுல் ரெட் அடிக்கிறான்டா. ஒரு மேட்ச் சிஎஸ் பாயிண்ட்ஸ். நம்ம ஆளுங்களை வேணா கூப்பிட வந்தா பார்ப்போம். சிஎஸ் போயாச்சு. அடிக்கிற அடி. லெட்ஸ் கோ गाइस. நண்பா டே இவனா இவன் 1v4 பண்ணிட்டானா? நீ பெரிய ஆள்ரா. வா 2 பேரும் கத்தியால் விட்டுறீங்க. கட்டி செஞ்ச சூப்பரா கத்தி செஞ்ச. அடிச்சுட்டு அமௌண்ட் போடுறேன். என் கையில் இருக்கு டெசர்ட்டு. இனிமேலாம் நீங்கள் ஒரு தூசிடா. எஸ்பிடி மட்டும் வரட்டோம்டா. உங்களை வச்சு செய்யண்டா. சவுண்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கிறது, அதையும் குறைச்சிடலாம். சரி இருக்கட்டும். ஐயோ அட்ஜஸ்ட் அமௌண்ட் போடுறோன்னு சொல்லிட்டு இங்கே நின்று என்ன ஆகும்? அமௌண்ட் எப்படியும் போட்டாச்சு. கில்ல அடிக்க விடுறீங்க சமீர் பாஸ். பாஸ் கொஞ்சம் கில்லு தாங்க பாஸ். பின்னாடி கட்டான்.
பாவம் ஃபோன்லேயே செத்துட்டியா, யார் பெற்ற பிள்ளையோ. சூப்பர். பட்டன் சவுண்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கிறது. லைன் இஸ் ஆல்வேஸ் லைன் நிர்வகிக்கும். இன்னைக்கு ஆர்சிபிக்கும் ஆர்ஆருக்கும் யார் யாரெல்லாம் ஆர்சிபி ஃபேன்னு கமலில் ஃபயர் போட்டு தெரிக்கணும். ஆர்சிபி ஃபேன்ஸ் சப்ஸ்கிரைப் ஹியர், ஆர்ஆர் ஃபேன்ஸ் லைக் ஹியர். ராஜஸ்தான் ராயல்ஸ், ராயல் சேலஞ்சர் பெங்களூர். டேய் பாவி, சமீ பாஸ், எம்ஜி ரோமியோ யாராவது வாங்க. அட போங்கடா, வந்துட்டு மேலே ஒட்டியான். குறி வச்சுக்கிட்டு இருந்திருப்பானோ. ஓப்பலே நின்றுட்டேன், அதனால தான் ஈஸியாக அடிச்சிட்டேன். 3 மேட்ச் ஜெயிச்சிட்டோம். ஈஸி பிசி. தராங்க குட் பீக்கர் தாங்க. வா சூப்பர். டேய் இருக்கு. தேவையானலாம் வாங்கியாச்சு. லெட்ஸ் கோ. பாட்டு மாதிரி செத்தா எனக்கு எப்படா கில்லு கிடைக்கும். நான் சும்மா தூக்கி விட்டேன்டா, அதுக்கே செத்தா நான் என்னடா பண்ணுறது. ஏப்பா 4 கில்லு டேமேஜும் கம்மியாக தான் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு சிஎஸ் மேட்ச் வந்தாச்சு. ரெண்டு இடத்துல குளோவால் இருக்குது. நம்ம இந்த 2 குளோவால் எடுக்க முயற்சி பண்ணுவோம். Let's do it. Good. Heading to supply. ஒரு செகண்ட் எனக்கு லேக் ஆகி ஸ்க்ரீன் நின்றுச்சு. யோ 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 என்னடா பண்ணுறது. ஃபஸ்ட்டு மேட்ச்சு நான் ஆடுறேன், செத்த உடனே ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிட்டேன். சமீர் பாஸ், அடா பாய் போஸா, பாஸா போஸா. ஓகே எனக்கு சும்மா நம்மளே கொண்டியான், அதை நான் எதிர்பாராத. ஸ்னைப்பர் வச்சு நான் படுற பாடு இருக்கே, பெரும் பாடு. ஆனால் நான் எத்தனை புல்லட் அடித்தேன், ஒரு புல்லட்டு கூட மேலே. நான் ஸ்னைப்பரை வச்சு ஆளான்னு இருக்கேன்.
ஏய் போங்கடா, ஸ்னைப்பரே வச்சு நான் ஈஸியாக அடிக்க வேண்டியது. ஈஸியாக அடிக்க வேண்டியது. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்கள் இந்த பாட்டை பற்றி. எப்பாடே ஒருத்தனை ஒழுங்காக கூட அடிக்க தெரியலனா ஆனால் எப்படி படிக்கணும்? முட்டை புல்லட் ஆக்கலாம். மேட்ச் ஆரம்பிச்சோன்னு புல்லட் தான் வந்துருக்கேன். இருங்க எஸ். ஏஸ்டா ப்ளீஸ் ஐ வாண்ட் ஏஸ். நீங்கள் மட்டும் ஏஸ் எடுத்துக்கோங்க. ஏய் ஏன்டா வெளில போகிற? போச்சு போங்க. ஏஸ் அடிக்க மேட்ச். எனக்கு மட்டும் ஏந்தே இப்போ நடக்குதுன்னு தெரிலடா. கண்டென்ட் கிரியேட் பண்ண ஒரு ஏஸ் அடிக்க விட்றீங்களா? நான் கைஸ் இப்போ பாருங்க, நான் அடிக்கிறடி கைஸ். நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ஒருத்தனை நான் தான் நான் பண்ணியிருக்கேன். ஏஸ் அடிக்க வாய்ப்பு இருக்கா? ஒன் டாப் அடிச்சு எனிமி ப்ரோ ரிவே பண்ணோடு. ஐயோ போங்கடா டே. நான் அடிக்கிற கேப்பில் MP40 கோப்ரா தான் அழுத்தி பிடிக்கிறேங்க. இவங்க தேய்க்க மாட்டாங்க. எனக்கு 5 கிலோ வந்துடுச்சா? போதும் பாடே. பேட் பாய் 4 கிலோ நம்ம அளவுக்குலாம் இல்லை. கொஞ்சம் ஸ்னைப்பர் பிளேயர் எங்கள் டீமில் இருக்காங்க. டெசர்ட்டு MP40 இதையும் இப்போ குளோவாலாக தேவை. ஏன்னா யூஎம்பி லாங் ரேஞ்ச் நல்லா கொடுக்கும். MP40 அவ்வளோ கொடுக்கும். அதாவது என்ன டெசர்ட்டுகள் அடிக்க முடியலன்னா யூஎம்பி அடித்து அடிக்க வேண்டியது. அதுக்காக மட்டும்தான் நான் MP40 வச்சு அடிச்சிருவேன். டெசர்ட் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். பாருங்க ஏறியா. டேய் சாகு. It's time for die. சொன்னேன் நைட்டு நவீன் அடிங்கடா. உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணுங்கடா.
ஓகே சங்க 3 வச்சு நம்ம 2 என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பிபி வெஸ்டெல்லாம் காலி பண்ணிட்டீங்க. அப்போ நான் வெஸ்ட்டை மட்டும் கொஞ்சம் பண்ணி வெஸ்ட்டு இல்லை. வெஸ்ட்டு எங்கடா போச்சு? ப்ரோ ஃபாஸ்ட்டு. சூப்பர். நவீன் நாக்கு. நவீன் தான் நம்ம ஃப்ரெண்ட் இருக்க ஓரளவுக்கு நல்ல பிளேயர். எழுத்த ஃபுல்லாக கிட்ட வந்துட்டியான். அவனுக்கு ஜஸ்ட்டு மிஸ்ஸுடா. ஐயோ தலைவலிக்குதே. இது நல்ல கேம் பிளேடா. ஆனால் கஷ்டமாக இருக்குது. ஆனால் திரும்ப ஜெயிச்சிருக்கலாம். ஈஸ் இன்னொன்று மேட்ச் போகும். ஈஸ் ஓகே, நான் சீரியஸாக விளையாட போகிறேன். டேய் நல்லா இருப்படா. நீ போய் எடுத்துக்கோ. உன்னால் என்ன பண்ண முடியும் பண்ணிட்டல. இல்லை ஓசி பாடி நீ பண்ண. எனக்கு மட்டும் புரியவே இல்லை. யாருக்கு என்னடா ஏன்டா அதுக்கு மட்டும் நடக்குது? ஏசுடா கண்ணில் காட்டிட்டு போதுடா. அடே உங்களுக்குலாம் மனசாட்சி இல்லையாடா? எவனா அந்த ஒரு நான் உனக்குலாம் மனசாட்சி இல்லையாடா? ஏசு அடிக்க போனேன்டா. காலமே என்னை எனக்கு கொண்டு போகிறாய். அடே ஒன்னெல்லாம் நான் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். நீ தானே என்னுடைய எதிரி. போ அங்கே போய் சாகு. ஐயோ கடவுளே வச்சுட்டே. டேய் இப்படி ஆகானா எவ்வளோ நாளோட அடிக்க முடியும்? உங்களுக்கு மனசாட்சி அட்டை பாட்டு டீமே. அட்டை பாட்டு டீமு இல்லை அடிச்சிருக்கலாம். நான் நினச்சா அங்கே லேக் ஆகுது. கொட்டுறமா நான் டெசர்ட்டில் லாங் ரேஞ்சு ஓரளவுக்கு அடிப்பேன். ஷார்ட் அண்ட் சைஸ் அடிக்கவே முடியாது. ஓகே நம்ம இந்த இடத்துல போய் உட்காந்துடலாம். வேணாமா? டே நண்பா ஒன்றுக்குள்ள ஒன்று மண்ணுக்குள்ள மண்ணு அப்படின்னு எதுங்கடா சொன்னேன். ஈஸியாக எடுத்து தொலைஞ்சிட்டேன். ஏய் சாவடா. நீ ஏசு அடிக்கல சாகணும்டா நீலா. டேய் பின்னாடிடா. இவனா இவன் ஏசா? டேய் ஏசு அடிச்சா ஒரே கஷ்டமாக போயிடும். எப்போ அடி சூப்பர். அதான் தலைவண்டி அமௌண்ட் இல்லை. அதுக்கு பதிலாக இதை போட்டு இது கண்டிப்பாக அமௌண்ட் இருக்கும். நான் சும்மா விடக்கூடாது. அட்ஜஸ்ட் அமௌண்ட் போடுறோம். நைஸ்
டபுள் பர்ல இருக்குது, ரீலோட் அமௌண்ட் இருக்குது. அது இன்னும் போகல, நான் ட்ரை பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொன்னாங்க. இந்த பீனில் ரீலோட் அமௌண்ட் ஒரே ஒரு ஆள் தான்டா. அடே கக்காசி, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. கக்காசி சூப்பர்ரா, சூப்பர்ரா. வாழ்க்கையில் உருப்படி. டே ரீவே பண்ணிவிட்றா. என்ன அடிக்க முடியாதுடா, சொன்னடா. அடிச்சிருவேன் இப்போ நம்புவோம். இப்போ அவனுக்கா சருன்னு எடுத்து விடுங்க. 1v1 மட்டும் அடிச்சிடறா. நீ பெரிய ஆளுன்னு ஒத்துக்கிறா. ப்ரோ ரீவேவ் சூப்பர் ப்ரோ. நீ தாண்டா பிளேயரு, சூப்பரான பிளேயர்ரா. நீனு அவார்டு கொடுக்கலாம். வா ரீவே பண்ணிட்டு போனா. வா 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 சோனில் போய் அடி வாங்குறியா. நீ தாண்டா பிளேயரு, நீ தாண்டா ரியல் பிளேயரு. இப்போ பாரு கக்காசி மண்டை மேலே வாங்கினான். கக்காசி தாண்டா ஒரு பாஸ். அடே பாஸு, நீ பூஸ் வைக்கிறவன்டா. டோஸை பிண்டி உட்பிக்கு யாரா தங்கோ வந்தீங்க. உட்பிக்கர் நண்பனே, உட்பிக்கர் கொடுங்க சாரே. பாரு அட்டியை மட்டும் பாருங்க. ஓகே அக்காசி, உன்னைய மட்டும் சும்மா விட மாட்டேன்டா. டேய் ப்ரோ அடி ப்ரோ யாரா வாங்க ப்ரோ அவன் ரீவே பண்ணுறியான் ப்ரோ 3 கில்லு. அடே டேய் நல்ல டீம்ன்றா நீங்கள். இனிமேல் நான் பிஆர் மட்டும் தானே பிரச்சனை. நான் கூட விளையாடாமே இருக்கலாம்டா. என்ன பண்ணுறீங்க, என்னடா பண்ணி சொல்லிடுங்க. பாய் நான் எத்தனாவது கொடுத்தேன். அவ்வளோதான் முடித்து விட்டீங்க. யாரா அவங்க எப்படி பிளான் 4 பேசஸ். கைஸ் இந்த ஒரு மேட்ச் முடிக்கிட்டோம், அதுக்கப்புறம் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். கைஸ் இங்கே இறங்களேன். அட பாய் மேலே இறக்கி விறியாடா. பாரு அடிக்கிற அடியை மட்டும் அப்படி ஓகே. ஆப்பு வச்சுட்டாயா எனக்கு. ஆப்பு வந்தோடனே யார் பசத்தா. என்னடா இது சொத்து போட்டுன்னு சாகுறீங்க.
செத்தேன். ஓகே எல்லாரும் காலி. ஹார்ட்ல ரிவே பண்ணி விட்டா மட்டும் தான். டேய் ஹார்ட்ல மட்டும் ரிவே பண்ணி விடலன்னு வச்சுக்கோங்களே, நான் மேட்ச் விட்டு வெளில போறேன்டா. ஓகே ரிவே பண்ணி விட்டாங்க. இனிமே அடிக்கிற அடி ஒன்று இடி மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். தெரியல பார்ப்போம். நம்ம லக் பொறுத்து தான் இருக்கு. சடை நீங்க நடுவில் இறங்கிய சடை நீங்க ப்ரோ பிளேயர்ஸ் ஆடுவீங்க. இது சவுண்டு ரெக்கார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். போனாட்டே ஒரு வீடியோவில் சவுண்டே ரெக்கார்ட் ஆகல. அதுக்கு தான் உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்போ சவுண்டு ரெக்கார்ட் ஆகலைன்னா நான் கட் பண்ணி போடுறேன். ஓகேவா கைஸ்? அப்சர்ட்டில் போட்டிருக்கேன் பிரவீன் தீபிகா. பிரவீனே தக்கது யாடுறாங்க. ஒரு மச்சி கூட வைக்கலையே. ஐ திங்க் இங்க எனிமி மன சொல்லுது. கண்ணில் அச்சமில்ல. ஓகே என் கண்ணில் அச்சமில்ல தேட போறேன்டா. கேஸ் அகைன் பீஸ் பண்ணிட்டு ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சலாம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி அழுத்துங்க. பை கைஸ். பை 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 பை.